அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இது உங்க எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னாங்க. அந்த அடிக்கடி சின்ன சின்ன ட்ரிப்புகள் போகிறது. ட்ரிப்புன்னா இது ட்ரிப் இல்லை, உண்மையாகவே இது ஷோர்ட் ஷோர்ட் தான் அப்படியானதான். ஒன் டே மாமாவோட நான் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் புன்னக்குடா பீச்சுக்கு போகிறோம். இந்த புன்னக்குடா பீச் முன்னேறி என்ன சொன்னால், அந்த ஏரா ஊரில் நம்ம அந்த யுத்த காலத்துகளுக்கு முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் நம்ம இந்த வீதிகள் எல்லாம் பயணிக்கவும் இயலாது. நம்ம இந்த வீதியை திங்க் பண்ணி பார்க்க கூட இயலாது. பட் இப்போ இந்த வீதியை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சும்மா காப்பட் ரோடா போட்டிருக்கிறாங்க. வெரி நைஸா இருக்குது. நாங்கள் இப்போ புன்னக்குடா பீச்சை தான் பார்க்க போறோம். வணக்கம் கைஸ், இதுதான் புன்னக்குடா பீச். சரியான இப்போ நம்ம 4:45 இன்னும் கொஞ்சம் டைம் போனால் சரியான அழகான ரம்யமான நிழலான இடமா இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல் பீச், கொஞ்சம் பெரிய பீச் தான் இது. நிறைய பேர் இங்கே ஏரியாவில் பெரும்பாலும் சிங்களீஸும் தமிழ்ஸும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் நினைச்சுனா ஈவினிங் டைமில் லெசர் டைமில் நினைச்சுனா பெருநாள்ன்றதுனால கூடுதலான ஆட்கள் வராங்க. சமைச்சு சாப்பிட்ற செட்டப்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் நினைச்சுனா இங்கே நாங்கள் சமைச்சிட்டு வீட்டில் கொண்டு வந்தோம். அழகான முறையில் நிறைய அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான நிழலான இடங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் சமைச்சும் சாப்பிடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்களும் ஏரா ஊர் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் புன்னக்குடா பீச் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த பீச்சில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நமக்கு காசிக்குள்ளாக நீராவளி பீச்சில் குளிக்கிற மாதிரி இங்கே என்ன செய்யலாம் சொன்னால் நம்ம குளிக்க முடியும். குளிக்கிறதுக்கு எந்த ஈஸி இந்த வார அலையும் பெரிய ஒரு அளவில் பிரச்சனை இல்லை. அதனால் நிறைய பேர் குளிக்கிறாங்க. பார்க்கக்கூடியதாக இருக்குமாக எல்லாருமே குளிக்கிறாங்க. ஆனால் பீச் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய பீச். நான் இன்னும் கொஞ்சம் 5 o'clock 5:20 டைம் ஆகிட்டு நிச்சயமாக இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்களும் பாருங்க, பார்த்து எக்ஸைட் சாப்பிடுங்க.